ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ட்ராகன் பால் ஜீல எபிசோடு 110 பேட்டில் இன் காமிஸ் லுக் அவுட். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே போன தடவையே நம்ம பிக்கலோவை நம்ம வில்லன் டீம் முழுக்க வந்து ரவுண்ட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா. அப்படி ரவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க இப்போ நம்ம பிக்கலோ பேசுகிறாங்க. எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது, அவ்வளோ பெரிய ஒரு இடம் அந்த டெட் ஜோனு, அதுலேருந்து எப்படா இந்த கார்லிக் ஜூனியர் வெளியில் வந்தாங்கிற மாதிரி இவன் பேசிக்கிட்டு இருக்க. இப்போ இந்த பக்கம் நம்ம மெரூன் என்ன பண்ணுறா, பயங்கரமாக கத்துறாங்க. ஏன்டா கிர்லின்னு போய் உனக்கு எப்படா இந்த மாதிரி கெட்டவங்கலாம் ஃப்ரெண்டாக இருக்காங்க, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குடாங்கிற மாதிரி இவன் சொல்ல, உடனே நம்ம கிர்லின் இங்கேருந்து வாயை மூடி நம்மளை ஏதாச்சும் பண்ணிவிட போகிறாங்க அப்படின்னு போய் நம்ம கிர்லின் அவளோட வாயை பொத்துறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம பிக்கலோ சொல்கிறான், எனக்கு தெரிஞ்சு அவனே மாட்டிக்கிட்டான் அந்த டெட் ஜோன்ல, அதுலேருந்து அவனுக்கு வெளியில் வர வாய்ப்பே இல்லைங்க, ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குங்கிற மாதிரி நம்ம பிக்கலோ சொல்ல, இப்போதாங்க இவங்க டீமில் உள்ள ஒருத்தன் சொல்கிறான், அதாவது வந்து டெட் ஜோனில் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஜூனியர் மாட்டியிருப்பா, அப்படி மாட்டினவன் எப்படி வெளியில் வந்தாங்கிறது இது வரைக்குமே தெரியல. இப்போ அதுக்கான கதை வருதுங்க. அதாவது மேக்யோ ஸ்டாருங்கிற ஒரு இடம் இருக்காங்க, அது வந்து ஒரு மிகப்பெரிய பிளானட் மாதிரி. அந்த ஸ்டார் வந்து 5000 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து பூமியை நெருங்குமா. அப்படி அது பூமியை நெருங்கும் போது பூமியில் உள்ள இந்த ஈவில்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த பேய் பிசாசு இதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே தலைவிரிச்சு ஆடுவாங்க. அதுங்களோட ராஜ்யம் அப்போதைக்கு இருக்குமா. ஏன்னா இந்த ஸ்டார்லேருந்து வர அந்த 6 ரேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே தீய சக்திகளை தூண்டி இழுக்குமாங்க. அந்த அளவுக்கு உள்ள ஒரு ஸ்டாரா அது இப்போ வந்து பூமியை வந்து நெருங்கியிருக்காங்க. அது இங்கே வந்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தீய சக்திகள் எல்லாம் எழுந்தோடனே நம்ம கார்லிக் ஜூனியர் உடம்புல உள்ள தீய சக்தி இன்னுமே அதிகமாக இருக்குங்க டெட் ஜோன். அதனால தான் அவனால் உடச்சிக்கிட்டு வெளியில் வர முடிஞ்சிருக்கு. இந்த கதையை அவன் இங்கேருந்து சொல்ல நம்ம பிக்கலோவுக்கு பயங்கரமான ஷாக்கு. அது மட்டும் கிடையாது, பிக்கலோ, காமி அப்புறம் போப்போ இவங்க 2 பேருமே இப்போ ஜூனியரோட அடிமையாக தான் இருக்காங்க. அவங்க 2 பேரையுமே நாங்கள் எப்பயோ கைது பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்களுக்கு மேலும் ஷாக்குவோ. அப்போ இதுதாங்க நடந்த விஷயமாங்கிறத நம்ம கிர்லினும் கோகானுமே புரிஞ்சுக்கிறானுங்க. அது மட்டும் கிடையாது, எங்களோட அந்த அக்வா மிஸ்ட் இருக்கு பத்தியா, அந்த தீய சக்தியை இந்த பூமி முழுக்க நாங்கள் பரப்பியிருக்கோம். இதை சுவாசிச்சவங்க எல்லாருமே மிகப்பெரிய மிருகமாக மாறுவாங்க. ஏன் உன் கூட இருக்கிற உன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாறினத்துக்கு காரணமோ அந்த மிஸ்ட் தான். இன்னொரு விஷயம் தெரியுமா, நீங்கள் மட்டும் இந்த விஷயத்தை 24 மணி நேரத்துக்குள்ள தடுத்து நிப்பாட்டலாம் அப்படின்னா, அதாவது அடுத்த சூரியன் உதயத்துக்குள்ள இவங்க வந்து அதுக்கான மாற்று மருந்துங்க. இந்த மிஸ்ட்லேருந்து தப்பிக்கிறதுக்கு இன்னொரு மாற்று மருந்து இருக்குங்க. அதோட பேர் வந்து அக்வா ஹோலி வாட்டருங்கிறது. அதுதான் வந்து நல்ல தண்ணி. அதை ஒருவேளை இவங்க இந்த 24 மணி நேரத்துக்குள்ள வெளியில எடுத்து அதோட மிஸ்ட்டை இவங்க வெளியில விடலனா இவங்க உள்ளவங்க எல்லாருமே ஃபுல் ஈவிலா மாறிடுவாங்களாங்க 24 மணி நேரத்தில். அதுக்கப்புறம் அந்த அக்வா ஹோலி வாட்டரை எடுத்து இவங்க ரிலீஸ் பண்ணாலுமே கூட இவங்க யாரையுமே நார்மல் ஹியூமனா மாற்ற முடியாது. அடுத்த சூரியன் உதயம் வரைக்கும் தான் உங்களுக்கு டைமு. அதுக்கு தான் நான் சொல்றேன், பிக்கலோ ஒழுங்கா என் கூட வா. என் கூட வந்தினா நீ ஜூனியரோட அடிமையாகலாம், எங்களுக்கு கீழே நீ வேலை பார்க்கலாம், நீ ஒருத்தவனாச்சும் உயிர் தப்பிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் நம்ம பிக்கலோ இது எதையுமே கேட்காம அப்படியே ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு அவன் ட்ரெஸ்ஸை இங்கே இருந்து கைட்டி தூக்கி போட்டுட்டு சண்டைக்கு ரெடி ஆகிறாங்க. ஓ, அப்போ எவ்வளோ சொல்லி நீ திருந்தல பிக்கலோ, அப்போ இதுதான் உன் முடிவா, அப்போ நாங்கள் யாருன்னு உனக்கு காட்டுறோண்டான்னு சொல்லிட்டு இப்போ பிக்கலோ ஃபுல்லாக சண்டைக்கு ஃபார்ம் ஆகி இங்கே இருந்து வேகமாக அடிக்க வர பார்த்தீங்க அப்படின்னா இவனுக்கு திடீர்னு மறைஞ்சிடறாங்க. மறைஞ்சவனை இங்கே இருந்து அடிக்க நம்ம பிக்கலோ போக அதுக்குள்ளே நம்ம யாம்சா இருக்கான் பார்த்தீங்களா, அவன் நம்ம பிக்கலோவுக்கு பின்னாடி வந்து ஒரு அடி அடிக்கிறாங்க. பிக்கலோவுக்கு பின்னாடி வந்து அடிக்க இந்த பக்கம் நம்ம கோகான் என்ன பண்ணுறான், வேணா பிக்கலோ அவன் நம்ம யாம்சா அவன் கூட நீ சண்டை போடக்கூடாது அப்படின்னு தடுக்க போக உடனே நம்ம பிக்கலோ நம்ம கோகானை தள்ளி விட்டுட்டு நம்ம யாம்சா கூட சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. 2 பேரும் காட்டுத்தனமாக சண்டை போட்டுக்கிறானுங்க. இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இப்போ இந்த பக்கம் கீழே நம்ம கிர்லின் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் கூட நம்ம மாஸ்டர் ரோஷி இருக்காரு பார்த்தீங்களா, அவர் இங்கே இருந்து சண்டைக்கு வராருங்க. சண்டைக்கு வர உடனே நம்ம மெரன் என்ன சொல்றா, ஏய் கிர்லின் அவர் ஒரு வயசானவர், போய் அவரோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேடான்னு இவ சொல்ல நம்ம கிர்லின் ஒரே நிமிஷம் அமைதியாக நிற்க உடனே இந்த சாக்கை யூஸ் பண்ணி நம்ம மாஸ்டர் இங்கே இருந்து பறந்து நம்ம கிர்லினுக்கு ஒரு உதவப்பாருங்க. நம்ம கிர்லின் அப்படியே வீட்டை உடச்சிக்கிட்டு அந்தாண்ட போகிறான். அந்தாண்ட போக உடனே நம்ம மெரன் கத்துறா. ஏன்னா நம்ம புல்மா அப்புறம் சீச்சி இவங்க 2 பேரும் இங்கே இருந்து நம்ம மெரனை அடிக்கிறதுக்காக வர இவ பயங்கரமாக கத்துறா, கிர்லினே என்னை காப்பாத்துறா அப்படின்னு கத்த இவங்க 2 பேரும் இங்கே இருந்து அடிக்க வர அந்த டைம்ல நம்ம டிராகன் இகரஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது இங்கே இருந்து பறந்து வந்து நம்ம மெரனை காப்பாற்றிடுதுங்க. இப்போ இந்த பக்கம் பிக்கலோ பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அப்படியே அடிச்சதுக்கு அப்புறம் இப்போதான் நம்ம கோகான் கேட்கறான், பிக்கலோ நான் இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்க கோகான், இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நானே சமாளிச்சுக்கிறேன், நீ சீக்கிரம் காமியோட இடத்துக்கு போய் அங்க இருக்கிற அந்த அக்வா ஹோலி வாட்டரை கண்டுபிடிச்சி இந்த பூமியில உள்ள மக்கள் எல்லாரையும் நீங்க காப்பாற்றணும், நீங்க இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்க யாருமே போக மாட்டானுங்க. நான் உன் கூட இருக்க பிக்கலோடு சொல்ல, நான் சொல்றதை கேளு, இங்க இருந்து போய் இதை நானே சமாளிச்சுக்கிறேன்னு சொல்ல இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம கோகானு அப்புறம் கிர்லின் இவங்க 2 பேரும் இங்க இருந்து கிளம்புறானுங்க. கிளம்ப இப்போ இந்த பக்கம் நம்ம பிக்கலோ என்ன பண்றான், மறுபடி சண்டைக்கு நிக்க இவனை மறுபடி எல்லாருமே இப்படியே சுத்தி வளைச்சிடறாங்க. சுத்தி வளைக்க நம்ம பிக்கலோ என்ன பண்றதுன்னு தெரியாம, சரி ஃப்ரெண்ட்ஸ் இனிமே எனக்கு வேற வழி இல்லை, உங்க கதையை நான் முடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு என்ன பண்றான் நம்ம பிக்கலோ இங்கே இருந்து அவன் பவரை கொண்டு வந்து அடிக்க வர அந்த டைம்ல நம்ம வில்லன் டீம்ல உள்ள ஒருத்தன் என்ன பண்ணிடுறான் அவனோட கையை பூமி வழியா அனுப்பி நம்ம பிக்கலோட காலை பிடிச்சிடுறாங்க. நம்ம பிக்கலோவால சுத்தி அசைய முடியல. உடனே இவங்க என்ன பண்ணிடுறாங்க இந்த சாக்கை யூஸ் பண்ணி இங்கே இருந்து நம்ம ஏமிச்சா நம்ம பிக்கலோவோட கழுத்தை பிடிச்சி கடிச்சிடுறாங்க. ஆமாங்க இந்த இடத்துல பிக்கலோவை விழுந்து அவன் கடிக்க அப்ப நம்ம கோஹான் பிக்கலோ அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கத்துறாங்க. அப்படியே கத்த இந்த பக்கம் மறுபடியும் இவங்க என்ன பண்றாங்க நம்ம பிக்கலோவை ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் பிடிக்க இப்ப நம்ம மாஸ்டர் புல்மா எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்துல பிக்கலோவை வந்து தாறுமாறா கடிச்சு வைக்கிறானுங்க. நம்ம கோஹான் இங்கே இருந்து பிக்கலோ இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்து வேகமா வர அப்ப கூட நம்ம பிக்கலோ பயங்கரமா கத்துறான். வேணாம் கோஹான் இந்த இடத்துக்கு நீ வர வேணாம், நீ இப்பயே போய் அந்த வாட்டரை கண்டுபிடி, இவங்க எல்லாரும் நானே சமாளிச்சுப்பேன் அப்படின்னு சொல்ல கோஹான் அழுதுகிட்டே உங்களை விட்டுட்டு என்னால போக முடியாது பிக்கலோ அப்படின்னு சொல்ல இது எல்லாத்தையுமே நானே சமாளிச்சுக்கிறேன், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ எப்படியாச்சும் போய் அந்த அக்வா ஹோலி வாட்டரை கண்டுபிடிடா அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம கோஹான் அப்படியே அழுதுகிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப இந்த பக்கம் பிக்கலோவை எல்லாரும் சேர்ந்து கடிக்கிறாங்க. இந்த இடத்துல பிக்கலோ கீழே உழவும் செய்யறாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கோஹான் கிர்லின் இவங்க ரெண்டு பேரும் இப்ப வந்து அந்த வாட்டரை தேடி போயிட்டு இருக்க பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி நம்ம மெரன் இருக்கா பாத்தீங்களா, அவளுமே கிர்லின் என்ன விட்டுட்டு எங்கடா போறா அப்படின்னு வர உடனே நம்ம கிர்லின் என்ன சொல்றான் வேணாம் மெரன் இந்த இடத்துக்கு நீ வரக்கூடாது, இது ரொம்பவே ஆபத்தான இடம் அப்படின்னு சொல்ல எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, ஒருவேளை எனக்கு ஏதாச்சும் ஆபத்துனா காப்பாத்துறதுக்கு நீ இருக்கே அப்புறம் என்ன எனக்கு பயங்கர மாதிரி ஐஸ் வைக்க வேற வழி இல்லாம நம்ம கோஹான் என்ன பண்றான் இவளை கூட்டிக்கிட்டு இப்ப 3 பேரும் இங்க இருந்து பறந்து போறாங்க. இப்ப 3 பேரும் போக இவங்க வரத நம்ம கார்லிக் ஜூனியர் இருக்கான் பாத்தீங்களா அவன் நம்ம காமியோட இடத்துல இருந்து பாத்துறான். வா கோஹான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உன்னை பழி வாங்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் என் இடத்துக்கு வாங்குற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்க. இப்ப இந்த பக்கம் நம்ம பிக்கலோவை இவங்கலாம் அடிச்சோடனே இங்க உள்ள ஒரு கெட்டவன் என்ன பண்றான் இங்கே இருந்து நம்ம பிக்கலோவை கொல்ல வர உடனே இவன் நிறுத்த சொல்றான். வேணா அவசரப்படாத, ஏன்னா ஒருவேளை நீ இவனை கொண்டுட்டா அப்படின்னா காமியும் செத்துருவாரு, காமியும் செத்துட்டாருன்னா டிராகன் பாலும் அழிஞ்சிடும், அதனால நம்மளோட ஆசையை நிறைவேற்றிக்க முடியாது, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, ஏன்னா இங்க உள்ளவங்களால நம்ம பிக்கலோ கடி வாங்கியிருக்கான், அதனால அவனும் நம்ம டீம்ல ஒரு ஆளா மாறிடுவான், நீ எதை பத்தியும் கவலைப்படாதங்கிற மாதிரி இவன் சொல்ல இப்ப இந்த பக்கம் நம்ம பிக்கலோ இருக்கான் பாத்தீங்களாங்க. ஆமாங்க ஒரு வழியா இந்த இடத்துல நம்ம பிக்கலோ அவனுமே அந்த கெட்டவனா மாதிரி இங்கே இருந்து எழுந்திருக்கிறாங்க. இப்ப இந்த பக்கம் ஸ்பேஸ்ல ஒரு இடத்த காட்டுறாங்க. இங்க உள்ள இடத்துல நிறைய பேர் அப்படியே கொல்லப்பட்டு ஒரு இடத்துல கிடக்குறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா ஆமாங்க நம்ம வெஜிட்டா தான். நம்ம வெஜிட்டா போன தடவையே கோகுவை தேடிக்கிட்டு அந்த ஷிப் எடுத்துக்கிட்டு வந்தான் பாத்தீங்களா, அப்படி வந்தவன் இங்க உள்ள ஒரு பிளானட்ல உள்ளவங்க எல்லாரையும் கொண்டு எங்க கோகுன்னு சொல்லி அவன் பேரை சொல்லியே எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி இங்க ஒருத்தவன்ட்ட கேட்கறான் இதுக்கு முன்னாடி இங்க ஒரு சூப்பர் சையன் அவன் பேரு காக்கரோட்டி இல்ல கோகு அப்படின்னு சொல்லிட்டு எவனாச்சும் ஒருத்தன் இங்க வந்தானாடான்னு கேட்க இல்ல எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது, நீ ஏன்டா அவனை தேடிக்கிட்டு வந்தேன்னு சொல்ல இல்ல அந்த சூப்பர் சையன் தான் ஃப்ரீசாவை கொன்னான் அப்படின்னு சொல்ல என்னது ஃப்ரீசாவை ஒரு சையன் கொன்னுட்டானாங்கிற இந்த விஷயத்தை கேட்டோன்னே அவனுக்கு பயங்கரமா ஷாக்கா என்ன பண்றான் அப்ப நீனும் செத்து போடா அப்படிங்கிற மாதிரி அவனோட கண்ணால நம்ம வெஜிட்டாவை கொல்ல வர உடனே நம்ம வெஜிட்டா என்ன பண்றான் அந்த கண்ணை அப்படியே பிடிச்சி முடிச்சுட்டு சாக வேண்டியது நீந்தாண்டான்னு சொல்லி அவனை இந்த இடத்துல கொள்றாங்க. இப்ப இவனை கொண்டுட்டு நம்ம வெஜிட்டா அங்கே இருந்து வரான். ஏ காக்கரோட்டே எனக்கு இப்பயும் தெரியுது நீ இங்க சுத்தி உள்ள ஏதோ ஒரு பிளானட்ல தான் இருக்க, உன்னை கண்டுபிடிக்காம இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம வெஜிட்டா இவனை கண்டுபிடிக்கிற குறிக்கோள்லயே வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கோஹானு அப்புறம் கிர்லின் அப்புறம் நம்ம மெருன் இவங்க 3 பேரும் நம்ம கரீன் டவருக்கு வந்துடுறாங்க. கரீன் டவருக்கு வந்து கரீனை தேடுறாங்க, ஆனா மனுஷன் ஆளையே காணும். உடனே இவங்க உள்ள பொறுமையா வந்து கரீன் எங்கன்னு தேடிட்டு வர உடனே நம்ம மெரன் பயங்கரமா கத்துறா யோ இதுதான் சொர்க்க பூமியா அப்படின்னு இவ கத்த டே உனக்கு என்ன பைத்தியமாடி பிடிச்சிட்டு கொஞ்சம் அமைதியா இரு, அவருக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்காதுன்னு இப்படி கத்துனீங்கன்னா ஏதாச்சும் சண்டை வந்துடும் சொல்றதுக்குள்ள இந்த இடத்துல படியில யாரோ வர சத்தம் கேட்குதுங்க. இவனுங்க யாரா அப்படின்னு பார்த்தா ஆமாங்க நம்ம கரீன் அப்புறம் யாஜிரோபி இவங்க 2 பேரும் இந்த படியில வர உடனே நம்ம மெரன் என்ன பண்றா கரீனை பார்த்தோன்னே ஓ அழகான பூனைக்குட்டி அப்படின்னு சொல்லி போய் நம்ம கரீனை கொஞ்சம் ஆரம்பிக்கிறாருங்க. நம்ம கரீனுமே கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாயிடுறா அப்படி ஏ பொண்ணா அப்படின்னு சொல்லி இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி தட்டி விட்டுட்டு டேய் யாரா இந்த பொண்ணு அப்படின்னு கேட்க இப்பதான் நம்ம கோஹான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். இந்த இவளோட பேரு மெருன், இவ தான் வந்து நம்ம கிர்லினோட கேர்ள் ஃப்ரெண்ட், அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறாங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்ல இதெல்லாம் ரைட்டு தாண்டா, அவளை போய் இப்படி ஸ்விம்மிங் ட்ரெஸ்லடா கூட்டிட்டு வருவீங்க ஒரு புனிதமான இடத்துக்குங்கிற மாதிரி சொல்ல உடனே இந்த பக்கம் இவங்க என்ன சொல்றாங்க கரீன் இப்ப அது முக்கியம் இல்ல, நாங்க வந்து அக்வா ஹோலி வாட்டரை தேடி வந்திருக்கோம்னு சொல்ல வர நீங்க எதையுமே சொல்ல வேணாம், உங்க மனசை வச்சு நானே தேடிக்கிறேன்னு சொல்லி நம்ம கரீன் என்ன பண்றாரு இவங்க 2 பேரோட மனசை படிக்க ஆரம்பிக்கிறாருங்க. இப்படியே 2 பேரோட மனசை ரொம்ப நேரமா படிச்சுட்டு இப்பதான் எனக்கு புரியுது நீங்க அல்ட்ரா ஹோலி வாட்டரை தான் தேடி வந்திருக்கீங்க, அது காமியோட அந்த கோயிலுக்கு கீழே ஏதோ ஒரு இடத்துல மறைக்கப்பட்டிருக்கு, அங்கதான் அந்த அக்வா ஹோலி வாட்டர் இருக்கு, ஆனா அது கார்லிக் ஜூனியரோட பாதுகாப்புல இருக்கு, அதை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு எடுக்கிறது முடியாத காரியம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்ல இவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க ரொம்ப நன்றி கரீனே நாங்க இப்ப இந்த இடத்த விட்டு கிளம்புறோம் மரணை மட்டும் பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லி இவளை இவரோட தலையில கட்டி விட்டுட்டு இவங்க 2 பேரும் இங்க இருந்து போறாங்க. இப்ப பக்கம் நம்ம மெரனே மறுபடியும் நம்ம கரீனை பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் இவங்க 2 பேரும் ஒரு வழியா இங்க இருந்து வந்தவங்க நம்ம காமியோட அந்த கோயிலுக்கு வராங்க. காமியோட கோயிலுக்கு வர உடனே நம்ம ஜூனியர் இங்க இருந்து வெளியில வரான். என்ன அக்வா ஹோலி வாட்டரை தேடி வந்திருக்கீங்களா கோஹான், உனக்கு எனக்கு தீர்க்க வேண்டிய பாகம் நிறையவே இருக்கு, இந்த முறை உன் கதையை
கதையை நான் முடிக்காம விடமாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல உடனே நம்ம கிரில்லின் என்ன சொல்றான், கோஹான் இது நம்ம அவனை கொல்ல வேண்டிய நேரம்டான்னு சொல்லி இங்கே இருந்து 2 பேரும் அடிக்க வர அந்த நேரத்துல இவங்களுக்கு முன்னாடி பயங்கரமா ஒரு லேசர் அடிச்சு ஒரு பிளாஸ்ட் ஆகுதுங்க. சரி யாரா அது அப்படின்னு பார்த்தா ஆமாங்க, இந்த இடத்துல நம்ம பிக்கலோ அதாவது ஈவிலாகி இருந்தான் பார்த்தீங்களா, அவன் இந்த இடத்துல வந்து நிக்க இவங்க 2 பேருக்கும் பயங்கரமான ஷாக்கு. உடனே கோஹான் பிக்கலோ உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க உடனே நம்ம கிரில்லின் என்ன சொல்றான், வேண்டாம் கோஹான் அவன் பக்கத்துல போகாத, ஏன்னா இப்ப பிக்கலோவும் அவங்க ஆளால ஒருத்தவனா மாறிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த பக்கம் நம்ம பிக்கலோ அப்புறம் அவனோட கைத்தடிங்க ஒரு 4 பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களும் இந்த இடத்துக்கு வர இந்த பக்கம் ஆப்போசிட்ல நம்ம கிரில்லின் கோஹான் இவங்க 2 பேரும் மட்டும் எதிர்த்து நிக்க இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்றாங்க.